படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியாரா அப்படிங்கிற மாதிரி 50 வருஷம் தமிழ்நாட்டை வந்து சினிமா துறையை வந்து தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னைக்கு கேரளால வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங்காக போயிட்டு இருக்காரு. ஒரு 6 நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து வெளியே வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளில வந்தோன்னே சந்திச்சாரு. அட பாருங்க, என்ன ஒரு அசால்ட்னஸ், இதே தலைவரோட புன்னகையோட அந்த ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ற விதம், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தலைவர்கிட்ட நிறைய கத்துக்குங்க. அதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தலைவர்கிட்ட பார்த்து கத்துக்குங்க. ஏன்னா எல்லாத்தையுமே தலைவரை பார்த்து கத்துக்கிறாங்க. இதையும் பார்த்து ப்ரெஸ் மீட்டை எப்படி தலைவர் ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறதையும் கத்துக்குங்க. தலைவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, என்ன படம் வந்து கமலஹாசன் படத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கண்டிப்பாக வந்து கமலும் நானும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணுறோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டும் கமலஹாசனும் இணைந்து தயாரிக்கிறாங்க. டைரக்டர் யாருன்னு இன்னும் முடிவாகல, இன்னும் கதை வந்து ஃபைனல் பண்ணல, டைரக்டரும் கதையும் இன்னும் முடிவாகல. கண்டிப்பாக 2 பேரும் இணைஞ்சு பணியாற்றுவோம் அப்படிங்கிற தகவலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கேட்கப்பட்ட கேள்விதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சினிமா துறையிலிருந்து வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் கூட்டம் அதிகமாக சேருது, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த கூட்டத்தில் சரியா தலைவருக்கு அதுக்கு விழுல. மறுபடியும் வந்து இன்னொரு தடவை கேட்டாங்க. கேட்ட உடனே தலைவர் அப்படியே சிரிச்ச முகத்தோட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவரை தவிர வேற யாருமே வந்து தமிழ்நாட்டில் இப்படி வந்து ஒரு ப்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவருடைய பழைய ப்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பழைய பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, பழைய பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவ்வளோ அசால்ட்டா அவ்வளோ கூலா வந்து அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. அதனால தான் இன்னைக்கும் அவர் நிரந்தர சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எவனாலையும் எந்த கொம்பனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தலைவர் இன்னைக்கு கையை அசைச்சாருன்னா எல்லா பக்கம் இருந்தும் ஆக்ஷன் நடக்கும். ஆனா தலைவர் அமைதியா இருக்காரு. எப்ப ஆட்டணும் தலைவருக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்க, தலைவர் சிக்னல் கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த வருஷம் சிக்னல் இருக்கு.